நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே மை போற்றுகிறோம். இயேசுவே மை போற்றுகிறோம். இயேசுவே மை புகழுகிறோம். இயேசுவே மை புகழுகிறோம். இயேசுவே மை போற்றுகிறோம். இயேசுவே மை போற்றுகிறோம். இயேசுவே மை மகிமைப்படுத்துகின்றோம். இயேசுவே மை மகிமைப்படுத்துகிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பிற்குரியவர்களே, நம் மத்தியில் வீற்றிருக்கும் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். அன்பிற்கும் இரக்கத்திற்கும் உரிய ஆண்டவர், நம்மை ஒவ்வொரு நாளும் காக்கின்ற தெய்வம், காண்கின்ற நம் இயேசு. இதோ இந்த நேரத்தில் நம்மையே நாம் அவரிடம் அர்ப்பணிப்போம். அவர் நமக்காக இந்த நற்கருணையில் உயிருள்ள ஆண்டவராய் எழுந்தருளி இருக்கின்றார். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உயிருள்ள உணவாக எம்மிடையே வீற்றிருக்கும் இயேசுவே, வானதூதர்களோடும் புனிதர்களோடும் இந்த நேரத்தில் நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை மீட்க மனிதனாய் வந்த இயேசுவே, உம்மை புகழுகிறோம். நற்கருணையில் மறைந்திருக்கும் எம் பேரொளியே, உம்மை வணங்குகிறோம். நன்மை நிறைந்த இறைவா, எம்மோடு என்றும் தங்கியிருக்க விரும்பும் உமது பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று வாக்களித்தபடி நற்கருணையில் பிரசன்னமாய் இருக்கும் உமது திருமுகத்தை தரிசிக்க வந்துள்ளோம். இந்த நேரத்தில் எங்களது கவலைகள், போராட்டங்கள், எங்களுடைய சிந்தனைகள், சொல், செயல் அனைத்தையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை காத்தருளும் இயேசுவே, எங்களை உற்று நோக்கும், எங்களோடு உரையாடும். இதோ இந்த நேரத்தில் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேச இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேச இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம்.
உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநேச இயேசுவை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநேச இயேசுவை ஆராதிக்கின்றோம் அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே இன்று இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம் அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே இன்று இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம் அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநேச இயேசுவை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநேச இயேசுவை ஆராதிக்கின்றோம் வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம் வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம் இலங்குகள் உடையும் பாவங்கள் தீரும் ஆராதனையாரே கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாரே இலங்குகள் உடையும் பாவங்கள் தீரும் ஆராதனையாரே கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாரே ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநேச இயேசுவை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநேச இயேசுவை ஆராதிக்கின்றோம் நோய்கள் தீரும் பாதைகள் தீரும் ஆராதனையாலே ஆணவம் அழியும் தீவினை ஒழியும் ஆராதனையாலே நோய்கள் தீரும் பாதைகள் தீரும் ஆராதனையாலே ஆணவம் அழியும் தீவினை ஒழியும் ஆராதனையாலே இறைப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஆராதித்ததால் விலங்குகள் தகர விடுதலை என்று முழங்கி சொல்கின்றோம் இறைப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஆராதித்ததால் விலங்குகள் தகர விடுதலை என்று முழங்கி சொல்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆத்மநேச இயேசுவை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம் அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடியே அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே 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 அல்லேலூயா அல்லேலூயா
hallelujah, 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 hallelujah. இயேசுவே உமக்கு ஆராதனை. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தடைகளை தகர்ப்பவரே உமக்கு ஆராதனை. எங்களை காண்பவரே உமக்கு ஆராதனை. விடுதலை கொடுப்பவரே, குணமளிப்பவரே உமக்கு ஆராதனை. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நோய்களிலிருந்து சுகம் கொடுப்பவரே உமக்கு ஆராதனை. பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவரே உமக்கு ஆராதனை. எங்கள் சூழ்நிலையை கண்டு எங்களோடு வாழ்பவரே உமக்கு ஆராதனை. எங்களோடு தங்குபவரே உமக்கு ஆராதனை. உம்முடைய பிரசன்னத்தை எங்களை உணர வைப்பவரே உமக்கு ஆராதனை. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. கண்ணீரை துடைப்பவரே, கவலைகளை போக்குபவரே உமக்கு ஆராதனை. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் இயேசுவே, நன்றி அப்பா. உம்முடைய பிரசனத்தை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. எங்களோடு தங்குபவரே உமக்கு நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வறண்ட நிலத்தில் ஆறுகளைப் போல எங்களுடைய வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது. அதில் உம்முடைய தூய ஆவியாரின் வல்லமையை ஊற்றுமாய். உம்முடைய வல்லமையை பெற்று தூய ஆவியாரின் வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக இந்த நேரத்தில் நாங்கள் பெற்று ஆவியின் தூண்டுதலோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ, ஆவியின் தூண்டுதலோடு எந்த செயல்களையும் செய்ய முயற்சிகளை எடுக்க எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று வேண்டியது போல ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் நிறைவாக எங்களுக்கு பொழிந்தருளும். உம்மிடம் நம்பிக்கை வைக்கின்றோம். நம்பினவர்கள் ஒருபோதும் குறைவதில்லை, உம்மால் கைவிடப்படுவதும் இல்லை. நம்புகிறோம் இயேசுவை. எங்களை தோடும் இந்த நேரத்தில் எங்கள் வாழ்வை தொட்டு ஆசீர்வதியும். வாழ்க்கையின் பயணத்தில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர். நாங்கள் அதை உணர்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும். உம்மீது கொண்ட அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்தும். எல்லா பிள்ளைகளையும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவே. உம்மையே நம்பி நாங்கள் வாழ்கின்றோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு செய்யும் ஆண்டவர். அதை நாங்கள் கண்களால் கண்டுணர எங்கள் கண்களை திறந்தரும். எங்களை தொட்டு நிறைவாக ஆசீர்வதி. நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையை நம் மீது நிறைவாக பொழிந்தருள வேண்டும். தாகத்தோடு நாம் காத்திருப்போமா? தாகத்தோடு அவருடைய வல்லமைக்காக நம்மையே நாம் தயார்படுத்துவோம். நம் உள்ளங்களை தயார்படுத்துவோம். அவருடைய வல்லமையை, சீடர்களுக்கு கொடுத்த வல்லமையை, அதிகாரத்தை நமக்கு கொடுக்கின்றார். நம்புவோமா? நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இந்த பாடல் வழியாக அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமை,
தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றி. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் தெய்வீக வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் தெய்வீக வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் தெய்வீக வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா 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 அல்லேலூயா.
கைகளை வைத்து துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்முடைய வல்லமை நிறைவாக எங்கள் மேல் பொழிந்தது. ஹalleluya 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 ஹalleluya. நீ வல்லமை பேசுகிற வல்லமை இதோ நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வல்லமை வல்லமை உம்முடைய வல்லமையால் ஊற்றுமையா, இந்த வல்லமையால் ஊற்றுமையா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் சுவைக்கின்றோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே. வல்லமை வல்லமை இதோ எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தூய ஆவியாரின் வல்லமை இதோ எங்கள் இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வல்லமையால் நிரப்புவதற்காக நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிப்போமா ஆண்டவரை, துதிப்போமா. இதோ நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் உயிருள்ள பிரசனமாக இருக்கின்றார். உங்களுக்கு வாழ்வு தரும் ஆண்டவராய் இதோ நம் மத்தியில் காத்துக் கொண்டிருக்கின்றார். உயிருள்ள தெய்வமாய் அவர் உங்களுக்காக இருக்கின்றார். அவரை துதிப்போமா. ஹalleluya ஹalleluya. வாய்களை திறந்து நாம் துதிப்போம். அவர் நல்லவர், வல்லவர், நமக்கு வாழ்வு கொடுப்பவர். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பரிசுத்த வல்லமையால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையை பெற்று இந்த உலகில் நாங்கள் போராட வருகின்ற சவால்களை எதிர்த்து போராட எங்களுக்கு உம்முடைய வல்லமை கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு சவால்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை கொடுத்ததற்கு நன்றி இயேசுவே. எங்களை காண்பவரே, காப்பவரே, உமக்கே ஆராதனை. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பெண்ணும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர்.
முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அல்லேலூயா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. கைகளை உயர்த்தி நம்மை காண்கின்ற தெய்வத்தை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை, அபிஷேகம் அபிஷேகம், இதோ நம்மை காண்கின்ற தெய்வத்திற்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காண்கின்ற தெய்வமே உமக்கு ஆராதனை. எங்களை சுற்றி சூழ்ந்திருப்பவரே உமக்கு ஆராதனை. எங்களுடைய எண்ணங்களை இயக்கங்களை தெரிந்தவரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 hallelujah. அபிஷேகம் அபிஷேகம், இதோ தேவனை ஆராதிப்போம். ஹalleluya hallelujah hallelujah. நன்றியை போற்றி நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் நம் உள்ளங்களை தயார்படுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கின்றார். இறைய வார்த்தை வழியாக நம் உள்ளங்களை தொட இருக்கின்றார். அன்பு இயேசுவே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தை தொடட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்வு முழுவதையும் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். கவலைகளை மறந்து, கண்ணீர்களை நாங்கள் மறந்து, எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை உண்டு என்ற நம்பிக்கையோடு உம்முடைய வார்த்தைக்கு கவனமுடன் நாங்கள் செவிய வைக்கின்றோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவை மை போற்றுகிறோம், இயேசுவை மை போற்றுகிறோம், இயேசுவை மை புகழுகிறோம், இயேசுவை மை புகழுகிறோம், இயேசுவை மை ஆராதிக்கின்றோம். இயேசுவை மை ஆராதிக்கின்றோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அனைவரும் திருவிவிலியத்தை எடுத்துக்கொள்வோம். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. முதல் கொரிந்தியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதுதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே
ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைப்பொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையை சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒளிந்து போம், அறிவும் ஒளிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கின்றோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நாம் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினோம், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தோம், குழந்தை போல எண்ணினோம். நாம் பெரியவனாகும் போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டோம். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நாம் அரைகுறையாய் அறிகின்றோம். அப்போது கடவுள் நம்மை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவோம். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளது. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. நாம் அனைவரும் நம்முடைய கண்களை ஒரு நிமிடம் மூடி நம் இறைவனை உற்று நோக்குவோம். நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டிய இறைவனை நாம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். அன்பான இறைவன் அன்பாய் இருக்கிறார், அகிலமெங்கும் இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனை நாம் அறிந்துள்ளோமா? அப்படிப்பட்ட இறைவனை நாம் அன்பு செய்கிறோமா? கண்களை மூடி நமது மனக்கண் முன் உள்ள இறைவனை உச்சி நோக்கி, ஆண்டவரே, என்னை எப்பொழுதும் அன்பு செய்யும் இறைவனை, உம்மை அன்பு செய்ய எனக்கு வரம் தாரும். உம்மை நேசிக்க எனக்கு என்னுடைய எண்ணங்களை சுத்தமாக்கி என்னுள் உம்மை வைத்து உம்மை நான் முழுமையாக நேசிக்க எனக்கு நேரம் தாரும். ஆம் ஆண்டவரே, நீர் கொடுத்த நேரத்தில் நான் உமக்கு நேரம் அளிக்காமல் செலவிட்ட நேரங்களுக்காக மனம் வருந்துகிறேன். இனி உமக்கென நேரம் ஒதுக்கி உம்மை முழுமையாக அன்பு செய்து நான் எந்த செயல் செய்தாலும் அவற்றுள் உம்மையும் புகுத்தி, உண்மையான இறைவனே, நீர் என்னோடு இருப்பதால் நான் செய்யும் செயல் ஒவ்வொன்றிலும் உம்மோடு இருந்து உமது அன்பை நான் பெறவும், உமது அன்பை பிறருக்கு நான் அறிவிக்கவும் என்னையே ஒரு கருவியாகும். அன்பு இயேசுவே, நீர் அன்பாய் இருக்கின்றீர்.
நான் உம்மை நேசிக்கிறேனா என்ற தலைப்பில் இன்று நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த எண்ணங்கள், இந்த வார்த்தைகள், இந்த உம்முடைய பிரசனம் என்னை தொடுவதாக, என்னை சுடுவதாக, என்னை உம்மோடு இழுக்கும் மின்காந்தம் போல் இந்த நற்செய்தி மாறுவதாக. ஆண்டவரே, என்னுள் வாரும், என் உள்ளத்தை தொடும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். தூய ஆவியானவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். தந்தையானவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இறைவன் அன்பாய் இருக்கிறார். அவர் அகிலமெங்கும் இருக்கிறார். இறைவன் என்றும் என்றென்றும் நம்மை நேசிக்கிறார் என்றெல்லாம் நாம் பல நேரங்களில் பலர் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் என்றும் நம்முள் இருக்கிறார். நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆம், இறைவன் அன்பாய் இருக்கிறார். திருவிவிலியத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் அதிகாரம் 4 இறை வார்த்தை 8. யோவான் 1 யோவான் அதிகாரம் 4 இறை வார்த்தை 8. அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆம், அன்பில்லாதோர் கடவுளை அறிய முடியாது, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இறைவன் அன்பாய் இருப்பதால் நாமும் அந்த அன்பை பெற்றுள்ளோம். இறைவனின் பொருட்டு அந்த அன்பு நம்முள் நமக்காக சுதந்திரமாக, நமக்காக நாம் எந்த ஒரு பாடுகள் படாமலும், நாம் எந்த ஒரு துன்பம் அனுமதிக்காமலும் நமக்கு அன்பு எளிதாக கிடைத்துவிட்டது. அந்த இறைவன் நம்மை முழுமையாக நேசிக்கிறார். அன்பு என்பது இறைவனுடைய குணம் அல்ல, அது அவருடைய இயல்பு. இறைவனிடமிருந்து அன்பை நாம் நீக்கிவிட்டால் நீக்க முடியாது. நீக்க எண்ணினாலும் அது நம்மால் என்றுமே முடியாத காரியம். அன்பு இல்லையே நாம் ஒன்றுமில்லை. அன்பு இல்லையே நாம் ஒன்றுமில்லை. காரணம், இறைவன் அன்பாய் இருக்கிறான். அந்த இறைவனை நம்முள் நாம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது இறைவன் இல்லாத உலகம் நமக்கு வெறுமையாய் தெரியும். நாம் ஒன்றுமில்லாத பொருளாகத்தான் இருப்போம். பலர் நம்மிடம் அன்பாய் பேசினாலும் அவர்கள் நம்மிடம் அன்பாய் இருப்பதை கூட சந்தேகிக்கும். அவர்களை நாம், இவர் எதற்காக இந்த செயலை செய்கிறார், இவர் எதற்காக நம்மோடு அன்பாய் இருப்பது போல நடிக்கிறார் என்ற எண்ணத்தில் நாம் அவர்களை சந்தேகப்பட்டே நோக்குவோம். காரணம், அன்பான இறைவன் நம்முள் இல்லாத பொழுது 1000 பேர் என்ன, 10,000 பேர் நம்மை நேசித்தாலும் நாம் அவர்களின் அன்பை புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் பல நேரங்களில் பலர், ஏன் நம்மை பெற்ற தாயை கூட நமக்காக அவரது அன்பை நமக்காக கொடுக்கும் பொழுது அந்த அன்பை கூட நாம் முழுமையாக உணர முடியாத நிலையில் இருக்கிறோம். அதற்காகத்தான் பொதுவாக கூறுவார்கள், போது என்பது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்மை மறக்கச் செய்யும். அதே போல இறைவன் இல்லாத நிலையும் நாம் அன்பான நிலையில், இறைவன் நம்மை அன்பான ஒரு
சூழ்நிலையில் நம்மை தள்ளியுள்ளார் என்பதை கூட நாம் முடியாத நிலையில் இருப்போம். உதாரணமாக, ஒரு கடல் குளிர்ந்த நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. அது உப்பான நீரால் உள்ளது போல அந்த கடலில் இருந்து உப்பை நாம் எவ்வளவு எடுத்தாலும் அந்த கடல் நீர் உப்பாகத்தான் இருக்கும். நாம் உணவில் பயன்படுத்த அந்த உப்பை கடல் நீரில் இருந்து தான் எடுக்கிறோம். கோடிக்கணக்கான மனிதர்கள் இவ்வுலகில் பிறந்தார்கள், இறந்தார்கள். இன்னும் கோடிக்கணக்கான மனிதர்கள் குழந்தையாக பிறக்கிறார்கள். அவர்களும் அந்த கடல் நீரில் உள்ள அந்த உப்பை எடுக்கிறார்கள் உணவுக்காக, உணவில் இட்டு சுவைப்பதற்காக, சுவை அறிவதற்காக. இருந்தாலும் நாம் எவ்வளவு உப்பை கடலில் இருந்து எடுத்தாலும் கடல் நீர் உப்பாகத்தான் இருக்கும். அதே போல்தான் இறைவனும் நாம் எவ்வளவு அன்பை கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்டாலும் கடவுள் அன்பாகத்தான் இருப்பார். அதற்காகத்தான் கூறுவார்கள், நாம் அன்பு இல்லாதவர் போல் இறைவன் முன் இருக்கலாம், ஆனால் இறைவன் எப்பொழுதும் நம்முன் அன்பானவராகவே இருக்கிறார். 1 யோவான் அதிகாரம் 3 இறைவார்த்தை 16 நாம் இவ்வாறாக பார்க்கிறோம். 1 யோவான் அதிகாரம் 3 இறைவார்த்தை 16. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்தும் கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு என்றால் என்னவென்பது கிறிஸ்து நமக்காக செய்த தியாகத்தின் மூலமாக நாம் உணர்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கூட ஒரு பொருட்டாக கருதவில்லை. காரணம், அவர் அன்பாய் இருக்கிறார். ஒரு பக்கம் நம்முடைய பாவங்கள், இன்னொரு பக்கம் இறைவனின் அன்பு. இறைவனின் அன்பானது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்றால், நாம் பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அந்த பாவத்தை அவர் முன் வைக்கும் பொழுது அது ஒரு பனித்துளி போல, ஒரு பனியை போல கரைந்து போகின்றது, காணாமல் போகிறது. காரணம், இறைவனின் அன்பு அவ்வளவு பெரியது. எவ்வாறாக பனியானது சூரியன் முன் நிற்க முடியாதோ, அதை போல்தான் இறைவனின் அன்புக்கு முன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இருக்க முடியாது. இரண்டாவதாக, தேவன் முதலில் நம்மை நேசித்தார். கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிறோம் அல்லவா? இதற்கு ஒரு உதாரணம் கூற வேண்டும் என்றால், நாங்கள் குரு மாணவராக முதலாக அந்த குருத்துவத்திற்காக எங்களே அர்ப்பணித்து எங்கள் வீட்டில் உள்ள உறவினர்களை, பெற்றோர்களை விட்டு அந்த குரு மாணவ இல்லத்திற்கு சென்ற பொழுது, நாங்களும் மனிதர்கள் தானே, அந்த வீட்டில் நாங்கள் செய்த சேட்டைகள், சண்டைகள், அதே மனநிலையோடு அந்த குரு மாணவ இல்லத்திற்கு நாங்கள் செல்லும் பொழுது எங்களுக்காக அருட்தந்தையர்கள் இருப்பார்கள். 5 அருட்தந்தைகள், 3 அருட்தந்தைகள் என்று அந்த குரு மாணவ இல்லத்தில் இருப்பார்கள். எங்களை கண்காணிப்பதற்காக, எங்களுடைய குணநலன்களை இறைவன் பால் ஈர்த்து, இறைவனின் குணநலன்கள் எங்களுள் உட்புகுவதற்காக, நாங்கள் இறைவனின் அன்பை பெறுவதற்காக, இறைவனின் அன்பை பெற்றால் தானே பிறருக்கு கொடுக்க முடியும் என்பதற்காக, எங்களை கண்காணிப்பதற்காக பல குருக்கள் இருப்பார்கள், அருட்தந்தையர்கள் இருப்பார்கள். பொதுவாக நாம் உலகளாகிய மொழியில் கேள்விப்படுவோம், பிளாஸ்டிக் ஸ்மைல், அதாவது
சிரிப்பது போல நடிப்பது. எல்லோரும் சிரிக்கிறார்கள், நமக்கு சிரிப்பு வரவில்லை என்றாலும் எல்லோரும் சிரிக்கிறார்கள் என்பதற்காக நாமும் சிரிப்பது போல நடிப்பது. அதே போல்தான் எங்களுடைய அருட்தந்தையர்கள் எங்களுடைய குணநலன்கள் தெரிந்திருந்தாலும் சில நேரங்களில் நாங்கள் செய்கின்ற சேட்டைகளை அவர்கள் பார்க்கும் பொழுது எங்களை தண்டிப்பது போல, திட்டுவது போல திட்டுவார்கள், கோபப்படுவது போல கோபப்படுவார்கள். ஆனால் உண்மையில் அது கோபமல்ல, பாசம், அன்பு. இதைதான் பிளாஸ்டிக் ஸ்மைலை போல பிளாஸ்டிக் ஆங்கிரி, கோபம் படுவது போல நடிப்பது. ஏனென்றால் அந்த ஒரு நிமிடம் தான் நாங்கள் தவறு செய்த பொழுது அவர்கள் திட்டுவது போல திட்டுவார்கள். அதற்கு பின்பு எங்கள் தோள்களில் கைகளை போட்டு, எப்படி நல்லா இருக்கியா, ஓகே, அந்த நேரத்துக்காண்டி திட்டின, இனிமேல் அப்படி தப்பு பண்ணாத அப்படின்ட்டு நண்பராக, இயேசு கிறிஸ்து நமக்கு நண்பராக இருந்தால் எப்படி பழகுவாரோ அதே போல நாங்கள் குருமானவராக இருக்கும் பொழுது எங்களை கண்காணிப்பதற்காக அங்கு உள்ள அனைத்து குருக்களும் எங்களோடு ஒரு நண்பனாகவே பழகுவார்கள். அது எங்களுக்கு கொடுத்து வைத்த பாக்கியம். அதில்தான் நாங்கள் இறைவனின் அன்பை முழுமையாக முதல் முறை உணர்வோம். அப்போதுதான் இறைவன் இப்படிதான் இந்த அருட்தந்தையை போல்தான் இறைவன் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பை தான் நானும் குருவாகி பிறருக்கு எடுத்துரைப்பேன் என்று முதலில் எங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதை இறைவன் அன்பாய் இருக்கிறார். இரண்டாவது, இறைவன் முதலில் நம்மை நேசித்தார். 1 யோவான் அதிகாரம் 4 இறை வார்த்தை 19. அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்துவதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளை முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மை முதலில் அன்பு செலுத்தியதால் தான் அன்பு என்றால் என்ன என்பது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பிறந்த குழந்தைக்கு தன் தாயை தவிர, தன் தகப்பனை தவிர வேறு யாரையும் தெரியாது. அந்த குழந்தை அந்த பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது அன்பு ஒன்று. அந்த தாய் அந்த குழந்தையை முதலில் அன்பு செய்வதால் தான் அந்த குழந்தைக்கு அன்பு என்றால் என்னவென்பதை தெரிகிறது. அந்த தாயின் குணநலன்கள், அந்த தகப்பனின் குணநலன்கள் அந்த குழந்தையில் இருக்கிறது. அந்த குழந்தையை அந்த தாயும் தகப்பனும் அன்பு செய்வதற்கு முன்பே இறைவன் அன்பு செய்தார். அதனால்தான் அந்த கருவில் இருக்கும் பொழுது கூட யாருக்கும் தெரியாத நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மை எப்போது கண்ணோக்கி நம்மை எந்த ஒரு துன்பமும் நமக்கு உண்டாகாமல் அந்த துன்பத்திலும் நம்மை பாதுகாத்து நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாதவாறு நம்மை முழுமையாக பாதுகாத்தார். இறைவன் முதலில் நம்மை அன்பு செய்தார். அன்புக்குரியவர்களே, இறைவனின் அன்பு எப்படிப்பட்டது என்றால், புனித பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 5 இறை வார்த்தை 8, புனித பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 8 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது அன்பு கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். அன்புக்குரியவர்களே, நாம் தூய்மையானவர்களாகவும்
நல்லவர்களாகவோ உலகத்தில் சிறந்தவர்களாகவோ உலகத்தில் மிகவும் அழகானவர்களாகவோ இருக்கும் போதல்ல, நாம் பாவியாய் இருந்த பொழுதே. பாவம் என்பது இறைவன் வெறுக்கும் செயல், இறைவனுக்கு பிடிக்காத செயல். அப்படிப்பட்ட அசிங்கமானதை நாம் நம்முள் புகுத்தியுள்ள பொழுதே இறைவன் நம்மை அன்பு செய்தான். அழகாக கூறுவார்கள், இறைவன் வெறுப்பது பாவத்தை, பாவிகளை அல்ல. இயேசு கிறிஸ்துவை நற்செய்தி வாசகத்தில் அழகாக கூறுகிறார், பாவிகளை மீட்கவே நான் வந்தேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நிலை எந்த நிலையாக இருந்தாலும் இறைவன் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய ஆலயங்களில் பல புனிதர்களை நாம் காண்கிறோமே. அனைத்து புனிதர்களும் ஒரு காலத்தில் பாவிகளாய் இருந்தவர்கள் தான். அழகாக கூறுவார்கள், ஒவ்வொரு பாவியும் புனிதனாக உருவாக்கப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஒவ்வொரு புனிதருக்கும் இறந்த காலத்தில் பாவியாய்தான் இருந்தான். அதே போல ஒவ்வொரு பாவியும் எதிர்காலத்தில் புனிதனாக வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் நம் பாவத்தை விட்டு இறைவனை அன்பு செய்வோம். மூன்றாவதாக, முழு இதயத்தோடு இறைவனை நேசிக்க வேண்டும். நம்முடைய அன்பானது முழுமையானதாக இருக்க வேண்டும். ஒரு கதை இவ்வாறாக கூறுவார்கள். ஒரு முறை ஒரு மனிதன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அதிவேகத்தில் பயணம் செய்தானாம். பயணம் செய்து கொண்டிருப்பது, ரோட்டில் பயணம் செய்து கொண்டிருப்பது போது எதிராக ஒரு பள்ளம் உள்ளது என்று கூட கவனிக்காமல் அவன் அதிவேகத்தில் பயணம் செய்த பொழுது அந்த பள்ளத்தில் விழுந்து விட்டானாம். அது பெரும் பள்ளம். அந்த பள்ளத்தில் பல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்பொழுது அவன் எப்படியோ ஒரு மரக்கிளையை பற்றி கொண்டான், பிடித்து கொண்டான். அந்த மரக்கிளையை பிடித்து கொண்டு கடவுளிடம் கேட்டானாம், ஆண்டவரே, நான் உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன், என்னை வந்து காப்பாற்றும். கடவுளே, நான் உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன், என்னை வந்து காப்பாற்றும் என்றானாம். கடவுள் சொன்னாராம், அமைதியாயிரு, கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த மரக்கிளை மட்டும் விட்டுவிடு, நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். அந்த மரக்கிளையை மட்டும் விட்டுவிடு, நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்று அந்த மனிதருக்கு கடவுள் சொன்னாராம். ஆனால் அவனோ பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தனது கண்களை மூடிக்கொண்டே மீண்டும் கடவுளிடம் சொன்னானாம், கடவுளே, என்னை வந்து காப்பாற்றும் என்று. கடவுள் மீண்டும் ஒரு முறை சொன்னாராம், அந்த மரக்கிளையை விட்டுவிடு என்று. இவன் கத்தி கூப்பிட்டானாம், கடவுளே, என்னை காப்பாற்று என்று. கடவுளும் கத்தி சொன்னாராம், அந்த மரக்கிளையை விட்டுவிடு என்று. இவன் மீண்டும் கத்தி சொன்னானாம், கடவுளே, என்னை காப்பாற்றும் என்று. கடவுள் சொன்னாராம், அந்த மரக்கிளையை விட்டுவிடு என்று. உடனே அவன் பயத்தில் என்ன செய்யணும் என்று தெரியாமல் அந்த மரக்கிளையை விட்டு விட்டானாம். கீழே பார்த்தான், அவன் ஒரு அடி கேப்பில் தான் இருந்தானாம். கீழே விழுந்தான், அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஆனால் மேலே உற்று நோக்கினானாம், ஒரு பெரிய பாம்பு. அவன் எந்த இடத்தில் கையை பிடித்து கொண்டிருந்தானோ, மரக்கிளையை பிடித்து கொண்டிருந்தானோ, அதை நோக்கி பெரிய பாம்பு ஒன்று வந்து கொண்டிருந்ததாம். அன்புக்குரியவர்களே, நாம் பயந்த நிலையில் இருந்தாலும், நம்மை சுற்றி எந்த சூழ்நிலை இருக்கிறது என்று தெரியாத நிலையில் ஒரு
இருளான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் இறைவனை முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நேசிப்போமானால், அன்பு கூறுவோமானால், எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவார். நாம் அவரை முழு மனதோடு முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தை 37 இவ்வாறாக வாசிக்கிறோம். புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தை 37. அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. அன்புக்குரியவர்களே, இவ்வுலகில் எத்தனையோ கட்டளைகள், எத்தனையோ விதிமுறைகள், எத்தனையோ சட்டங்கள் இருந்தாலும் முதன்மையானது நாம் இறைவனை நேசிப்பது. முதன்மையானது முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு அன்போடு நாம் இறைவனை நேசிக்க வேண்டும். நான்காவது கீழ்ப்படிதல். அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படிதல் என்பது நாம் பெரும்பாலும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் வயதில் முதியோர்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று இவ்வுலகம் கற்பிக்கின்றது. அதுவே நற்செயலும் கூட. காரணம், அவர்கள் நமக்கு முன்பே இவ்வுலகில் இருந்தவர்கள். நமக்கு முன்பே இவ்வுலகில் இந்த சமுதாயத்தில் என்ன நடக்கிறது, யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்தவர்கள். எனவே அவர்கள் கூறுவதின்படி நாம் செயல்படும் போது நாம் நல்ல முறையில் நன்மைகள் பல பெறலாம். அதற்கு முக்கியமாக தேவைப்படுவது கீழ்ப்படிதல். அவர்கள் சொல்லுக்கு நாம் கேட்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். கடவுளின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 15. யோவான் நற்செய்தி 14:15. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை உண்மையில் நேசிக்கிறோமா இல்லையா என்பது எதில் தெரியும் என்றால், நாம் இறைவன் கூறிய வார்த்தைகளை உண்மையிலே செவிசாய்த்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதுதான். அதே யோவான் நற்செய்தி அதே 14ஆம் அதிகாரம் 21வது வசனம், என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீதும் தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அன்புக்குரியவர்களே, கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது கடவுள் நம்மை நேசிக்கிறார், இறைவன் நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், தந்தையாம் கடவுள் நேசிக்கிறார், தூய ஆவியார் நமக்கு உதவி புரிகிறார். கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் அவரது அன்பை சுவைக்கிறோம், அவரது அன்பை பிறருக்கும் கொடுக்கிறோம். ஐந்தாவது, சோதனைகளில் அன்பு. பெரும்பாலான நேரங்களில் நமக்கு சோதனைகள் வரும் பொழுது நாம் கேட்கின்ற ஒரே கேள்வி, இறைவன் இருக்கின்றாரா? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள்? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கவலைகள், கண்ணீர்கள்? இறைவன் உண்மையாகவே இருக்கிறாரா என்றுதான் நாம் சோதனைகளில் இறைவனை விட்டு விடுகிறோம்.
அப்படிதான் ஒரு குழந்தை கேட்டதாம், தன்னுடைய தாய் கருவுற்றிருக்கும் பொழுது அவருடைய புகைப்படத்தை கண்டு கேட்டதாம், இந்த புகைப்படத்தில் நான் இருக்கிறேனா என்று. அந்த தாய் சொன்னாராம், ஆம் நீ இருக்கிறாய் என்று. உடனே அந்த குழந்தை, அந்த புகைப்படத்தை எனக்கு காண்பியுங்கள், நானும் பார்க்க வேண்டும் என்று. அந்த தாய் அந்த புகைப்படத்தை காண்பித்தாராம். அந்த தாயினுடைய வயிறு பெரிதாக இருக்கின்றது. அவரும் அவருடைய கணவரும், அதாவது அந்த குழந்தையுடைய அப்பாவும் இருக்கிறார்கள். அந்த இருவர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த குழந்தை அழுது கொண்டே சொன்னதாம், நான் இந்த புகைப்படத்தில் இல்லையே, நீங்கள் ஏன் நான் இருக்கிறேன் என்று பொய் சொன்னீர்கள் என்று. அந்த அம்மா சொன்னாராம், இந்த புகைப்படத்தில் நீ இருக்கிறாய், உன் கண்களுக்கு அது தெரிவதில்லை, எனக்கு தெரிகிறது, ஏனென்றால் அந்த வயிற்றினுள் நீ இருந்தாய் என்று. அன்புக்குரியவர்களை, நாம் துன்பப்படும் நேரத்தில் எவ்வாறாக தாயானவள் அந்த குழந்தையை கருவில் சுமந்தாரோ, அதே போல நாம் துன்பப்படும் நேரத்தில் இறைவன் நம்மை சுமந்து செல்கிறார். நாமோ நமக்கு இறைவன் தெரியவில்லையே என்று எண்ணுகிறோம். ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் காண்கிறார், நம்மையும் காண்கிறார். புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 8 இறை வார்த்தை 35 இவ்வாறாக வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. பொதுவாக நம்முடைய ஆலயங்களில் புனிதர்களுடைய உருவ சிற்பங்களை நாம் வைத்திருக்கிறோம். அந்த புனிதர்களுக்கு நாம் திருவிழாக்கள் கொண்டாடுகிறோம். நாம் எந்த நாளில் அந்த புனிதர்களுக்கு திருவிழா கொண்டாடுகிறோம் தெரியுமா? அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்த நாளில், அவர்கள் இந்த உலகில் இறந்த நாளில் நாம் புனிதர்களுக்கு இவ்வுலகில் திருவிழா கொண்டாடுகிறோம். காரணம் என்னவென்று தெரியுமா? அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரியும் நாளில் இறைவனோடு இணைகிறார்கள். அவர்கள் இவ்வுலகில் செய்த அனைத்து நன்மைகளும், அனைத்து அன்பும் இறைவன் ஞாபகம் வைத்துக் கொண்டு அவர்களை தன்கூட சேர்த்து கொள்கிறார். எனவே அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியும் பொழுது அவர்கள் இறைவனோடு இணைகிறார்கள். அந்த நாள் நாம் கொண்டாடப்பட வேண்டிய நாள். எனவே தான் நாம் புனிதர்களுடைய இறந்த நாளை அவர்கள் விண்ணுலகில் பிறந்த நாள் என்று கூறி நாம் திருவிழாவாக கொண்டாடி வருகிறோம். அதே போல்தான் நம்முடைய இறப்பும் நாம் இறைவனுள் பிறக்கும் நாள். அதற்காகத்தான் சாவு கூட நம்மை இறைவனின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அவ்வாறாக இருக்கும் பொழுது இந்த உலகில் வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் எவ்வாறாக இறைவனின் அன்பில் இருந்தோ அல்லது இறைவனில் இருந்தோ நம்மை எவ்வாறு பிரிக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, 6வது நமக்கு தேவையானது சகோதர அன்பு, இறை அன்பின் வெளிப்பாடு. ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 13 இறை வார்த்தை 4. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது.
அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. ஆம் அன்புக்குரியவர்களே, அன்பு பொறுமையுடையது. நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் பொறுமையோடு இருக்கிறோமா? அவர்களை அன்பு செய்கிறோமா? அவர்களை நேசிக்கிறோமா? ஒரு குழந்தை தெரியாமல் செய்தாலும், ஏன் அந்த குழந்தை தெரிந்தே கூட தவறு செய்யும் பொழுது நாம் அனைவரும் அந்த குழந்தையை உடனே கூட்டிக் கொண்டு அடிப்பதில்லை, திட்டுவதில்லை. அந்த குழந்தைக்கு பக்குவம் இன்னும் வரவில்லை என்று நாம் அந்த குழந்தையை விட்டு விடுவோம். எப்பொழுது அந்த குழந்தை தன்னுடைய 6 வயது ஆகும் பொழுது மட்டும்தான் நாம் அதனை திட்டுவதும் கண்டிப்பதுமாய் இருப்போம். மற்ற நேரங்களில் எல்லாம் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் மட்டும்தான் அந்த குழந்தையை திட்டுவதும் கண்டிப்பதும் அடிப்பதும். ஏனெனில் அந்த குழந்தை நல்ல முறையில் வளர வேண்டும் என்பதற்காக. ஒரு சில நேரங்களில் 1 வயது குழந்தை 2 வயது குழந்தைகளை அவர்கள் சுட்டியாக இருக்கும் பொழுது அவர்கள் செய்யும் செயல்களை நாம் ரசிப்போமை தவிர, தவறு செய்தால் கூட நாம் அவர்களை திட்டுவதில்லை. காரணம், குழந்தை அறியாமல் செய்கிறது என்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்யும் தவறுகளை நாம் மன்னிக்கும் பொழுது நாம் இறைவனை நேசிக்கிறோம், நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கிறோம். பெரும்பாலான நேரங்களில் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், நாம் அவர்களின் சூழ்நிலைகளை அறியாமல் இருப்பதுதான். இந்த உலகில் எத்தனையோ கேமராக்கள் இருக்கின்றன. இருந்தாலும் நாம் ஒரே நேரத்தில் அனைத்து கேமராக்களையும் பார்க்க முடியாது. அனைத்து கேமராக்களின் செயல்களையும் ஒரே நேரத்தில் கண்காணிக்க முடியாது. அதுபோல்தான் நாம் ஒரே நேரத்தில் அனைவரின் செயல்களையும், இவர் நல்லவரா தீயவரா என்று அனைவரையும் நாம் கண்காணிக்க முடியாது. அதனால் தான் பல நேரங்களில் நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட அன்பாக செய்யும் செயல்களை கூட நாம் தவறாக புரிந்து கொண்டு அவர்களை தண்டிக்கின்றோம், அவர்களை விட்டு பிரிந்து செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளையும் நாம் நேசிப்போம். காரணம், இறைவன் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை நேசிக்கிறார். எனவே நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசிப்போம், அதன் மூலம் இறைவனையும் நேசிப்போம். 7ஆவதாக, இறைவனை நேசிக்க மிக முக்கியமாக தேவைப்படுவது தூய்மையாக இருத்தல். தூய்மையாக இருத்தல் என்பது நாம் உடலை மட்டும் தூய்மையாக வைத்திருப்பது அல்ல, நம் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது. நாம் உள்ளமும் இறைவன் முன் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறைவனை நேசிக்க முடியும். காரணம், இறைவன் தூய்மை உள்ளவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 8 இவ்வாறாக வாசிக்கிறோம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 8. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் தூய்மையான உள்ளம் உடையவராக இருக்கும் பொழுது நாம் கடவுளை காண முடியும். நாம் தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை நேசிக்கும் பொழுது நாம் கடவுளை நேசிக்க முடியும், கடவுளை காண முடியும். நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய இறைவனை நாம் நம்முடைய தூய்மையான உள்ளத்தில் நேசிக்க முன் வருவோம். அன்புக்குரியவர்களே,
கடவுளை நேசிக்கும் அன்பில் மிகவும் முக்கியமான 2 பண்பு உள்ளன. ஒன்று குடும்ப அன்பு, இரண்டாவது தியாக அன்பு. குடும்ப அன்பு என்பது இறைவன் நம்மை நம்பி நமக்காக கொடுத்தவர்களை, கணவனையோ மனைவியையோ குழந்தைகளையோ பெற்றோர்களையோ உறவினர்களையோ நாம் நேசிக்கும் விதம், அந்த விதத்தில் கூட இறைவனை நாம் எவ்வாறு நேசிக்கிறோம் என்பது வெளிப்படுகிறது. நாம் நம்முடைய குழந்தைகளை எவ்வாறு நேசிக்கிறோம், நம்முடைய மனைவியையோ அல்லது நம்முடைய கணவரையோ எவ்வாறு நேசிக்கிறோம். கணவனை நாம் பணம் சம்பாதிக்கும் ஒரு மிஷினாக பார்க்கிறோமா, அல்லது நமக்காக உழைக்கும் ஒரு உன்னதமான அன்பை நாம் அவரில் காண்கிறோமா? மனைவியை நமக்காக சமைக்கும் ஒரு சமையல்காரியாக பார்க்கிறோமா? இல்லாவிட்டால் இறைவன் நமக்காக கொடுத்த ஒரு அருமையான முத்து, அருமையான சொத்து நம்முடைய மனைவி என்று அவரை நேசிக்கிறோமா? குழந்தைகளை இறைவன் கொடுத்த வரம் என்று அவர்களை நேசிக்கிறோமா? இல்லாவிட்டால் இவ்வுலகில் நமக்கு வந்த பாரம் என்று அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறோமா? இதன் மூலமாக கூட இறைவன் நமது அன்பை அவருக்கு செலுத்தும் காணிக்கையாக பார்க்கிறார். குடும்பத்தில் நமது அன்பு எவ்வாறாக வெளிப்படுகிறதோ அதே அன்புதான் இறைவன் நமக்கு, அவர் அந்த காயின் ஆபேலிடமிருந்து இறைவன் பெற்ற பொழுது ஒருவர் நல்ல காணிக்கையும் மற்றவர் தீமையான காணிக்கைகளை கொடுத்தது போல, நம்முடைய குடும்பத்தில் நாம் அன்பு செலுத்தும் பொழுது எத்தகைய அன்பை செலுத்துகிறோமோ அதன் மூலம் இறைவன் நாம் காயினா இல்லாவிட்டால் ஆபேலா என்பதை பார்க்கிறார். நம்முடைய காணிக்கை, நம்முடைய அந்த அன்பான காணிக்கை, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது சிந்திப்போம். இரண்டாவது தியாக அன்பு. ஒன்று யோவான் அதிகாரம் 3 இறைவார்த்தை 18. ஒன்று யோவான் அதிகாரம் 3 இறைவார்த்தை 18. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளின் பிள்ளைகள். நம்முடைய சொல்லாலும் பேச்சாலும் மட்டுமல்ல, செயலிலும் உண்மையான அன்பை வெளிப்படுத்துவோம். நாம் செயல்கள் பிறரிடத்தில் எவ்வாறாக இருக்கிறது? நாம் பிறருக்காக எந்தெந்த தியாகங்களை செய்ய முன்வருகிறோம்? அந்த தியாகங்கள் தான் நாம் இறைவன் மீது எப்படிப்பட்ட அன்பு வைத்துள்ளோம் என்பதனை எடுத்து காட்டும். நம்முடைய தியாகங்கள் ஒவ்வொன்றும் நாம் இறைவன் மீது வைத்த அன்பை வெளிக்காட்டும். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை நேசிப்போம். சரிசெயர் பரிசெயரை போல நான் மனிதர்களுக்கு, நான் என் பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை நான் கடவுளுக்கு செய்துவிட்டேன், எனவே இனி நான் என் பெற்றோருக்கோ என் குழந்தைகளுக்கோ எதுவும் செய்ய தேவையில்லை என்ற நிலை அல்ல. நாம் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செலுத்த வேண்டும். கடவுளுக்கு உரியது என்பது எந்த பொருளிலும் இருந்தும் பிரிக்க முடியாது. இந்த
இயற்கை வளங்களுக்கு நாம் செலுத்துவதும் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய அன்பே. இந்த இயற்கைகளை பாதுகாக்க வேண்டும். காரணம், கடவுளை நாம் அந்த இயற்கை மூலமாக கூட அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்க வேண்டும். காரணம், இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரையும் படைத்தது என்னை படைத்த இறைவன், உங்களை படைத்த இறைவன், நம்மை படைத்த இறைவன். அன்புக்குரியவர்களே, அனைவரையும் நேசிப்போம், அந்த ஆண்டவரையும் நேசிப்போம். இறைவனை ஒரு சிறிய வட்டத்தில் இல்லாமல் எங்கும் இருக்கும் இறைவனை நாம் எல்லா நேரங்களிலும் நேசிக்க முன்வருவோம். இறைவன் அன்பை நாம் பெறுவோம், பிறருக்கும் கொடுப்போம். நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடி அன்பான இறைவா, நீர் இந்நாள் வரை என்னை நேசித்து வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை வடிவில் உள்ள இறைவனை, என்னை நல்ல கருணை உள்ள மனிதனாக மாற்றும். உம்மை பிறரிடத்திலும் காண என் உள்ள கண்களையும் என் இதய கண்களையும் திறந்தருளும். அந்த நல்ல சமாரியனை போல நானும் நல்ல சமாரியனாக மாற நானும் அன்பு நிறைந்தவனாக மாற என்னை அன்பு செய்யும் இறைவனை, என்னுள் உமது அன்பினை பொழிந்தருளும். நான் அன்பு ஊற்றெடுக்கும் ஊற்றாக மாற என் உள்ளத்தில் நீர் வந்தருளும். என்னோடு தங்கும், என்னை அன்பு நிறைந்தவனாக மாற்றும். எனது அன்பை பிறர் சுவைத்து மகிழ, அதன் மூலம் நான் உமது அன்பை பிறருக்கு அறிவிக்க, பிறரும் உமது அன்பை பெற்று மகிழ, பிறரும் உமது அன்பை பெற்றாலும் அவர்கள் கூட அந்த அன்பை பெறுகிறார்கள் என்பதனை உணராத நிலையை விட்டு அகன்று அவர்களும் உமது அன்பை உணரச் செய்தரும். என்றும் என்றென்றும் என்னை அன்பு செய்யும் ஆண்டவரே, உம்மை எல்லா நேரத்திலும் அன்பு செய்ய எனக்கு அருள் புரியும். ஆமென். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும்
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.